அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது மகாத்ரயாரா அவர்களின் அன்போஸ்டட் லெட்டர் என்ற புத்தகத்தின் தமிழாக்கமான தாயம் என்ற புத்தகத்திலிருந்து சில தலைப்புகளில் உள்ள கருத்துக்களை கேட்கவிருக்கிறீர்கள். வாருங்கள் தலைப்புகளுக்குள் செல்லலாம். முதல் தலைப்பு, செல்லம் கொடுத்தல் பலவீனப்படுத்தும், அன்பு உருவாக்கும். அன்பு காட்டப்படுவதை விட செல்லம் கொடுக்கப்படுவதை மக்கள் அதிகமாக விரும்புவது போல் தோன்றுகிறது. இவற்றுக்கிடையே என்ன வேறுபாடு உள்ளது? பெரும்பாலான மக்களை பொறுத்தவரை அன்பு செலுத்தப்படுவது என்றால் தங்கள் அன்புக்குரியவர்கள் எப்போதும் தங்களிடம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், தாங்கள் கூறுவதை எப்போதும் ஒப்புக்கொள்ள வேண்டும், தங்களை ஒருபோதும் குறை கூறவோ விமர்சிக்கவோ கூடாது, சவாலான முயற்சிகளை மேற்கொள்ள ஒருபோதும் அவர்கள் தங்களை கட்டாயப்படுத்த கூடாது, மொத்தத்தில் தங்கள் இஷ்டப்படியே தங்களை விட்டுவிட வேண்டும், தாங்கள் மாற வேண்டும் என்பதற்கான எந்த அறிகுறியையும் தங்களிடம் காட்டக்கூடாது என்று நினைக்கின்றனர். செல்லம் கொடுத்தல் என்பது என் மீது எவ்வாறு அன்பு காட்டப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவ்வாறு என் மீது நீங்கள் அன்பு செலுத்துவது ஆகும். அன்பு என்பது செல்லம் கொடுக்கும் விஷயம் அல்ல. அன்பு என்பது ஆக்கப்பூர்வமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது. செல்லம் கொடுத்தல் உங்களை பலவீனப்படுத்தும், அன்பு உங்களை உருவாக்கும். எந்த ஒரு மனிதனும் கச்சிதமானவன் அல்ல. மேம்படுவதற்கு எல்லையற்ற வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் மேம்படுகிறீர்களா இல்லையா என்பதை பற்றி உங்களை நேசிப்பவர்களை தவிர வேறு எவருக்கும் அக்கறை கிடையாது. சகித்துக் கொள்ளுதல் என்ற பெயரில் கொடுக்கப்படும் செல்லம் உங்களது குறைபாடுகளை களையாது. உங்கள் சுய மதிப்பை காயப்படுத்துவதாக இருந்தாலும் கூட உங்களிடம் ஆக்கப்பூர்வமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த அன்பு உங்களுக்கு ஆலோசனை வழங்கும். செல்லம் கொடுத்தல் உங்கள் ஆணவத்தை தூண்டும் ஒன்று. அன்பு உங்கள் மீது காட்டப்படும் ஒன்று. எந்த ஒரு மனிதனும் எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்க முடியாது. எது சரியில்லையோ அது சரியாகத்தான் உள்ளது என்ற மாயையை செல்லம் கொடுத்தல் தோற்றுவிக்கும். அன்பு ஒரு கண்ணாடியை போல செயல்படும். அது நீங்கள் உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறீர்களோ அப்படி இல்லாமல் நீங்கள் உண்மையில் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி உங்களை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டும். செல்லம் கொடுத்தல் என்பது நல்லவராக தோற்றமளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மேற்கொள்ளப்படும் வெளி வேஷம். தவறாக கருதப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அன்பு ஓர் ஆக்கப்பூர்வமான விமர்சகராக செயல்படும். ஊக்குவிப்பை பொறுத்தவரை பலரது நிலை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. உங்களுக்கு வெளியே உள்ள ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருவர் உங்களை உத்வேகப்படுத்துவது உங்களுக்கு அவசியம். செல்லம் கொடுத்தல் உங்களை உங்கள் ஆற்றலுக்கும் கீழே செயல்பட வைத்துவிடும். உங்கள் பாதுகாப்பு வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து துணிச்சலான காரியங்களை மேற்கொள்வதிலிருந்து உங்களை தடுத்துவிடும். நண்பனை ஆக்கப்பூர்வமாக உருவாக்குவதற்கு நட்பையே பணயம் வைக்க அன்பு துணியும். வாழ்விற்கு உன்னை இன்னும் அதிகமாக அர்ப்பணி என்பது ஆழமான அன்பின் வெளிப்பாடு. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ உங்களை அப்படியே விட்டுவிட முடியாது. மாற்றத்திற்கு உட்படாத எதுவும் வளர்வதில்லை. ஒருவனை அவனது உறக்கத்தில் இருந்து எழுப்புவது வெறும் தூய்மையான சிறப்பான அன்பு. செல்லம் கொடுக்கப்படுவது மது அருந்துவது போன்றது. அது ஒரு இனிமையான மாலை பொழுதை உங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் உங்களிடம் வேறு எந்த மாற்றமும் ஏற்படாது. அன்பு தியானத்தை போன்றது. அங்கு எதுவும் ஏற்படாதது போல் தோன்றும், ஆனால் உங்களிடம் பரிபூரண மாற்றம் நிகழும். நேசிக்கப்படுவதற்கும் உருவாக்கப்படுவதற்கும் ஆவலோடு இருங்கள். செல்லம் கொடுக்கப்பட்டு தேக்கத்திற்கு ஆளாவதற்கு அனுமதிக்காதீர்கள். என் அன்புக்குரியவர்களே, நான் உங்களிடம் கூறுவது இதுதான். நீங்கள் விரும்பும் வடிவத்தில் என் அன்பு உங்களிடம் வராமல் இருக்கலாம். ஆனாலும் என் அன்பு ஒரு குறிக்கோளை நோக்கி செயல்படுகிறது. அது உங்களை உருவாக்கும்.
இரண்டாவது தலைப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நேர்மறையான உணர்ச்சி. ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு விருப்பமில்லாத வழியில் செய்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனும் போது நான் கோபப்படுகிறேன். அதே சமயம் ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு விருப்பமில்லாத வழியில் செய்தாலும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் போது நான் அதை பொறுத்துக் கொள்கிறேன். என்னிடம் இல்லாத ஒன்றை ஒருவர் வைத்திருக்கிறார், அல்லது என்னால் ஏற்படுத்த முடியாத விளைவுகளை ஒருவரால் ஏற்படுத்த முடிகிறது. ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வரும்போது நான் பொறாமைப்படுகிறேன். அதே சமயம் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் நான் உத்வேகம் பெறுகிறேன். நிச்சயமற்ற நிலையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்து அதை நான் எவ்வாறு சமாளிக்கப் போகிறேன் என்பது குறித்து நான் உறுதியின்றி இருந்து அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது அது எனக்குள் பயத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அதையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் போது அது எனக்குள் துணிச்சலை ஏற்படுத்துகிறது. என்னை உணர்ச்சி ரீதியாக கட்டுப்படுத்திய ஏதோ ஒன்றை ஒருவர் செய்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது அது எனக்குள் பகைமை உணர்வை உருவாக்குகிறது. அந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் போது அவர்களை மன்னிப்பதற்கு அது எனக்கு உதவுகிறது. என் கண்முன் இல்லாத ஒருவர் என் நினைவில் குடிகொண்டு இருக்கிறார். ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையில், நீங்கள் என்னுடன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன். ஆனால் அதையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலையில் நான் உங்களை நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று கூறுகிறேன். உணர்ச்சி சமன்பாடு மிகவும் எளிதான ஒன்று. ஏதோ ஒன்று பிளஸ் ஏற்றுக்கொள்ளுதல் இஸ் ஈக்குவல் டு நேர்மையான உணர்ச்சி. ஏதோ ஒன்று பிளஸ் மறுத்தல் இஸ் ஈக்குவல் டு எதிர்மறையான உணர்ச்சி. எனவே யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒன்று என்னை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ உணரச் செய்வது இல்லை. ஏதோ ஒன்றை அல்லது யாரோ ஒருவரை நான் ஏற்றுக்கொள்வதும் அல்லது ஏற்றுக்கொள்ளாததும் தான் என்னை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ உணரச் செய்கிறது. என் உணர்ச்சிகளின் தரத்தை தீர்மானிப்பது இந்த உலகம் அல்ல. மாறாக உலகத்திற்கு நான் அளிக்கும் செயல் விடையின், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுத்தல் தரம்தான் அதை தீர்மானிக்கிறது. அடுத்த முறை ஏதோ ஒரு எதிர்மறையான உணர்ச்சியால் நான் சலனப்படும் போது யாரால் அல்லது எதனால் நான் தொந்தரவுக்கு ஆளாகியுள்ளேன் என்று கேட்காமல், யாரை அல்லது எதை நான் தடுக்கிறேன், அதாவது ஏற்றுக்கொள்ள மறுத்தல் என்று நான் ஆராய்வேன். தடுப்பதற்கு மாறாக அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அப்போது அந்த எதிர்மறை எண்ணம் நேர்மறையான ஒன்றாக மாறிவிடும். ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருவரை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு ஏற்றுக்கொள்ளும் தன்மையை கொண்டு வாழ்விற்கு செயல்விடை அளிக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள துவங்கும் போது நாம் நம் உணர்ச்சிகளை நிர்வகிக்க துவங்குகிறோம். மூன்றாவது தலைப்பு, உங்கள் வருங்காலத்தை உருவாக்குவதற்குத்தான் உங்களுக்கு அறிவு அளிக்கப்பட்டுள்ளது. தோல்விகளுக்கு மேல் ஏற்பட்ட தோல்விகளுடனும் 19 வருட மிக சாதாரண வாழ்க்கை அனுபவ சுமையுடனும் இருந்த நான் என் நண்பர் விஜயராகவன் கூறுவதை கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஒரு ஸ்பிரிங்கை எவ்வளவு தூரம் அழுத்தி பிடிக்கிறாயோ அதை நீ விடுவிக்கும் போது அவ்வளவு வேகத்துடன் அது பாய்ந்து மேலெழும். உன் வாழ்வில் 19 வருடங்கள் தோல்விகளால் நிறைந்திருந்தால் என்ன? இப்போது எம்பிக்குதி, உன் வாழ்க்கை கதையை எழுது. அது எனக்கு ஏற்பட்ட முதல் விழிப்பு. அதன் பிறகு நான் என் வாழ்வை பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை. அதற்கான அவசியம் இருக்கவில்லை. நீ இப்போது கூறியதை 5 வருடங்களுக்கு முன் என்னிடம் வந்து கூறியிருந்தால் நன்றாக இருந்து இருக்கும் என்று நான் விஜயராகவனிடம் கூறவில்லை என்பதை நினைத்து மகிழ்ந்தேன். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அறிவு கைவர பெறும்போது நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கடந்த காலத்தையா அல்லது எதிர்காலத்தையா என்பதுதான். எனக்கு ஆங்கிலம் அவ்வளவு நன்றாக பேச வராது என்று நான் கூறலாம், அல்லது என் ஆங்கிலத்தை இன்னும் சிறப்பாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறலாம்.
உங்களுடைய இன்றைய நாளின் மீது நின்று கொண்டு உங்களது நாளைய தினத்தை பாருங்கள், நேற்றைய தினத்தை அல்ல. அறிவு கிட்டும் போது முன்னோக்கி பாருங்கள், பின்னோக்கி அல்ல. எனக்கு மட்டும் அது தெரிந்திருந்தால் என்ற வார்த்தைகளை உபயோகிக்கும் மக்கள் அறிவை பெறுகையில் தங்கள் கடந்த காலத்தை பார்ப்பர். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகத்தான் நீங்கள் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் கடந்த காலத்தை மறுசீரமைக்க வீணாக முயற்சிக்காதீர்கள். எந்த ஓர் அறிவும் உங்களிடம் தாமதமாக வருவது இல்லை. அது எப்போது வர வேண்டுமோ மிகச் சரியாக அந்த நேரத்தில்தான் வரும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில். விஜயராகவனின் அதே செய்தி ஒரு சில வருடங்களுக்கு முன் எனக்கு கிடைத்து இருந்தால் அது என் மீது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்காது. கால நேரத்தை பற்றி ஒருபோதும் கேள்வி கேட்காதீர்கள். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி முன்னோக்கி பார்த்தபோது ஒரு மகாத்மா காந்தி தோன்றினார். நரேந்திரன் முன்னோக்கி பார்த்ததால் ஒரு சுவாமி விவேகானந்தர் தோன்றினார். நம் எதிர்காலம் நம் கடந்த காலத்திற்கு சமமல்ல. சிறப்பானவை அனைத்தும் இனிமேல் தான் நம்மிடம் வரவிருக்கின்றன என்பதை உணர்வதில் தான் நாம் முன்னோக்கி பார்ப்பதற்கான மாபெரும் உத்வேகம் அடங்கியுள்ளது. ஒவ்வொரு அறிவு துளியோடும், ஒவ்வொரு புதிய உணர்தலோடும், ஒவ்வொரு ஆழ்ந்த விழிப்புணர்வோடும் நமக்கு விருப்பமான எதிர்காலத்தை உருவாக்குவதில் நாம் ஈடுபடலாம். உங்களுக்கு அறிவு வழங்கப்பட்டுள்ளதற்கு காரணம் உங்கள் கடந்த காலத்தை கூறு போட்டு பார்ப்பதற்கு அல்ல, உங்கள் எதிர்காலத்தை ஆக்கப்பூர்வமாக உருவாக்குவதற்குத்தான். முன்னோக்கி பாருங்கள். நீங்கள் என்னவாக ஆவீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் என்னவாக ஆக போகிறீர்களோ அந்த நபர் எதிர்காலத்தில் ஏதோ ஓரிடத்தில் ஏற்கனவே உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறார். போய் அவரை சந்தியுங்கள். 4வது தலைப்பு, வெளித்தெரியா விவரங்களே தரம். அந்த பிரபலமான பேச்சாளர் தன் அழுக்கு காரில் இருந்து இறங்கி வருவதை பார்த்து நான் திடுக்கிட்டேன். கையுறையுடன் கூட நான் அதை தொட விரும்பாத அளவுக்கு அது அழுக்காக இருந்தது. அவரது காரின் உட்புறம் ஒரு குப்பை மேட்டிற்கு சமமாக இருந்தது. அவர் பேசவிருந்த தலைப்பு தரமான வாழ்வு. கண்களில் உள்ள அழுக்கை துடைத்தவாறு ஆன்மீக சொற்பொழிவிலிருந்து வரும் சீடர்களை நான் பார்த்து இருக்கிறேன். தங்கள் உடலின் தூய்மையை பற்றி அக்கறையற்றவர்கள் தங்கள் ஆன்மாவின் தூய்மையை நாடுகின்றனர் என்பதற்கு ஆதாரம் இவர்கள். என்னவோர் அறியாமை! அவர்கள் குளிப்பது கூட இல்லை. ஆனால் தங்கள் குரு தங்கள் வாழ்வை தூய்மையாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். சவரம் செய்யாத முகத்துடன், பளிச்சூட்டப்படாத காலணிகளுடன், மோசமாக அணியப்பட்ட டையுடன் கூடிய விற்பனையாளர்கள் தங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் உலகத் தரத்தை பற்றி கூச்சலிடுவதை நான் கண்டு இருக்கிறேன். தரம் என்பது உள்ளிருந்து துவங்கி வெளியே வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் கொடுப்பவற்றின் தரம் நம்மிடம் இருப்பவற்றின் தரத்தை சார்ந்து உள்ளது. நம்மிடம் இருப்பவற்றின் தரம் நாம் செய்பவற்றின் தரத்தை சார்ந்துள்ளது. நாம் செய்பவற்றின் தரம் நம்முடைய தரத்தை சார்ந்துள்ளது. தரம் குறித்த விழிப்புணர்வு என்பது உங்களிடமிருந்து மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக நீங்களே உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது. உலகம் உங்களுக்கு நிர்ணயித்துள்ள தரத்தை விட உயர்ந்த தரங்களை உங்களுக்கு நீங்களே நிர்ணயித்துக் கொள்வது. அனைத்தையும் மேம்படுத்த முடியும், அனைத்தும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற நம்பிக்கைதான் தரம் குறித்த விழிப்புணர்வு. தரம் என்பது உங்கள் காலுறையில் ஓட்டைகள் இல்லாமல் இருப்பது, கதவுகள் கிரீச் என்று கத்தாமல் இருப்பது, வீட்டில் உள்ள அனைத்து கடிகாரங்களும் ஒரே நேரத்தை காட்டுவது, சோஃபாக்களின் உரைகளில் கிழிசல் இல்லாது இருப்பது, மின் விசிறிகள் சுத்தமாக இருப்பது, சுவர்கள் ஒட்டறைகள் இன்றி இருப்பது, தண்ணீர் குழாய்கள் ஒழுகாமல் இருப்பது, தொலைபேசியை 5 அழைப்புகளுக்குள் எடுத்து பதில் அளிப்பது, வீட்டில் எந்த இடத்திலும் வர்ணப்பூச்சு பீந்து வராமல் இருப்பது, அலுவலகத்தில் கை கழுவும் இடங்கள் ஒருவர் கீழே படுக்கும் அளவுக்கு சுத்தமாக இருப்பது, கதவின் தாழ்பால் சரியாக வேலை செய்வது. தரத்தின் இருத்தல் எப்போதாவதுதான் கவனிக்கப்படுகிறது. ஆனால் அதன் இல்லாமை ஒருபோதும் கவனிக்கப்பட தவறுவது இல்லை. தரம் என்பது பிறரது கண்களில் படாத பகுதிகளிலும் சிறப்புற்றி இருப்பது.
நறுமணம் இருக்கிறதோ இல்லையோ, ஒரு பூ எப்போதும் ஒரு பூவாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் நறுமணம் அனைத்து வித்தியாசங்களையும் ஏற்படுத்துகிறது. வெளித்தெரியா விவரங்களே தரம். அதன் இருத்தல்தான் அனைத்து வித்தியாசங்களையும் ஏற்படுத்துகிறது. 5வது தலைப்பு. கடைசி வார்த்தை தங்களுடையதாக இருக்க வேண்டும் என்பதே ஒவ்வொருவருடைய விருப்பமும். நான் செய்தது தவறு என்று என் தோழி உறுதியாக நம்பினாள். அவள் அவ்வாறு நினைத்ததற்கான விளக்கம் அவளிடம் இருந்தது. நான் செய்த காரியத்திற்கான காரணத்தை நான் அவளுக்கு தெளிவுபடுத்தினேன். நான் தவறு செய்ததாக உணராததற்கு என்னிடம் ஒரு விளக்கம் இருந்தது. என் விளக்கம் என் கருத்தை விளக்கும் விதத்தில் இல்லை என்று அவள் நினைத்ததற்கு அவளிடம் ஒரு விளக்கம் இருந்தது. நான் செய்தது தவறு என்பதற்கு அவள் கூடுதல் விளக்கம் அளித்தாள். என் விளக்கத்தை அவள் சரியான கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று நான் அவளுக்கு விளக்கினேன். நான் செய்தது சரிதான் என்று அவளிடம் விளக்கி கூறினேன். நான் செய்தது தவறு என்று நிரூபிப்பதில் அவள் குறியாக இருந்தாள். நான் செய்தது சரி என்று நிரூபிப்பதில் நான் குறியாக இருந்தேன். எங்கள் கண்ணோட்டங்களுக்கு சாதகமான போதுமான விளக்கங்கள் எங்கள் இருவரிடமும் இருந்தன. என்னை பற்றி விமர்சித்து அவன் ஒரு மின்னஞ்சல் அனுப்புகிறான். அவனது குற்றச்சாட்டை மறுத்து நான் அவனுக்கு பதிலஞ்சல் அனுப்புகிறேன். அவன் தன் கருத்தை வலியுறுத்த எனக்கு மீண்டும் எழுதுகிறான். நான் அதை ஒப்புக்கொள்வதற்கான காரணத்தை விளக்கி அவனுக்கு எழுதுகிறேன். 2 விஷயங்களை நான் உணர்ந்து கொண்டு உள்ளேன். எல்லோரிடமும் எல்லாவற்றுக்கும் ஒரு விளக்கம் உள்ளது. மிக முக்கியமாக கடைசி வார்த்தை தங்களுடையதாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றனர். மகாத்மா காந்தியை படுகொலை செய்ததற்கு நாதுராம் கோட்சேயிடம் ஒரு விளக்கம் இருந்தது. அமெரிக்காவின் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தியதற்கு ஒசாமா பின் லாடனிடம் ஒரு விளக்கம் இருந்தது. திரைப்படத்தில் புகைப்பிடிப்பதற்கான விளக்கம் நடிகர்களிடம் உள்ளது. சாம்பாரில் உப்பு போட மறந்ததற்கு என் மனைவியிடம் ஒரு விளக்கம் இருந்தது. என் கோபத்தை நியாயப்படுத்தும் விளக்கம் என்னிடம் இருந்தது. அனைவரிடமும் ஒரு விளக்கம் உள்ளது. கடைசி வார்த்தை தங்களுடையதாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர். உண்மையை கூறினால் என் செயல்கள் அனைத்திற்கும் விளக்கம் அளித்துக் கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் என் வார்த்தையே எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று நான் முயற்சித்துக் கொண்டிருந்ததை நினைத்தால் சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. வாழ்வின் அனைத்து அற்பமான விஷயங்களிலும் பிறரது வார்த்தை கடைசி வார்த்தையாக இருக்க நான் அனுமதிக்கப் போகிறேன். அதன் மூலம் நான் என் நேரத்தையும் ஆற்றலையும் முயற்சியையும் இடத்தையும் மிச்சப்படுத்தப் போகிறேன் என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். எல்லாவற்றுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்க தூண்டும் இந்த உணர்வை கட்டுப்படுத்தி பிறரது வார்த்தையை கடைசி வார்த்தையாக ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதிக்கும் போது அது நமக்கு ஏராளமான சுதந்திரத்தை கொடுக்கிறது. அதிர்ஷ்டவசமாக 90% விஷயங்கள் அற்பமானவையாகவே இருக்கின்றன. இதில் நீங்கள் வேறொரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறீர்களா? அது உங்கள் உரிமை. நான் சொல்வதற்கு ஏதும் இல்லை. உங்கள் வார்த்தையே கடைசி வார்த்தை. 6வது தலைப்பு. 10 நிமிடம் முன்பு என்பது 10 வருட கூடுதல் ஆயுளுக்கு சமானம். ஒரு விமான நிலையத்தை சென்றடைவதற்கு 2 வழிகள் உள்ளன. நீங்கள் அடிக்கடி விமானத்தில் பயணிப்பவர் என்றால் நீங்கள் பரவலாக காணப்படும் இப்பிரிவை சேர்ந்தவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆமை வேகத்தில் நகரும் போக்குவரத்தால் மன அழுத்தம், இன்னும் சற்று வேகமாக செல்லுமாறு ஓட்டுநரை விரட்டுதல், போக்குவரத்து சிக்னலை மீறி செல்வதற்கான எண்ணம், கை கடிகாரத்தை அடிக்கடி பார்த்தல் மற்றும் வேக வேகமாக விமான நிலையத்திற்குள் நுழைதல். உங்கள் பொருட்களை ஸ்கேன் செய்வதிலிருந்து விமானத்தில் ஏறுவதற்கான போர்டிங் பாஸை வாங்கி பாதுகாப்பு பரிசோதனை வரை உங்கள் விமானம் இன்னும் சற்று நேரத்தில் கிளம்ப போவதாகவும் நீங்கள் விரைவாக செல்ல வேண்டும் என்றும் எல்லோரிடமும் கூறி வரிசையில் முந்த பார்ப்பது, சற்று வேகமாக நடக்க துவங்கி பின் விமானத்தை பிடிப்பதற்காக ஓடுவது, ஓர் இறுகிய முகம்,
இருந்தாலும் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் என்ற ஆசையில் விமான பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புன்னகையை உதிர்ப்பது, இறுதியில் ஒரு வழியாக விமானத்தை அடைவது. இரண்டாவது வழி, விமான நிலையத்திற்கு 10 நிமிடம் முன்னதாக கிளம்புவது. ஒவ்வொரு வீட்டிலும் காலை நேரத்தை 2 வழிகளில் துவங்கலாம். முதல் வழி, 3ஆம் உலகப் போருக்கு ஒத்திகை பார்ப்பது. அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொருவரும் பிறரிடம் வேலையை ஒப்படைக்கின்றனர். தொலைபேசி ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரும் வேறு யாரேனும் அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நம்புவது. வீட்டு வாசலில் யாரோ ஒருவர் அழைப்பு மணியை அழுத்துகிறார். அனைவருமே காது கேளாதது போல் நடந்து கொள்வது. பள்ளிக்கூடத்து பேருந்து சாலை முனையை ஏற்கனவே கடந்து விட்டது. சாப்பாட்டு பை எங்கே? இதோ தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொள். புத்தகப்பை சரியா மூடப்படவில்லை. பேருந்துக்குள் சென்று உன் காலணியை சரி செய்து கொள். ஒரு ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதற்கு தயார்படுத்தப்படுவது போல் தோன்றுகிறது. 10, 9, 8. இன்னொரு வழி, 10 நிமிடம் முன்னதாகவே எழுந்திருப்பது. அனைத்து அடிமை பழக்கங்களிலும் மிகவும் அபாயகரமான பழக்கம் அவசரப்படுதல். பொதுவாக நாம் எடுக்காத முடிவுகளை எடுக்க அவசரம் நம்மை கட்டாயப்படுத்தும். பொதுவாக நாம் நடந்து கொள்ளாத விதத்தில் நடந்து கொள்ள அது நம்மை கட்டாயப்படுத்தும். தவறு சூழ்நிலையின் மீதுதான் உள்ளது, நம்மிடம் அல்ல என்று அது நம்மை நம்ப வைத்து ஏமாற்றும். அரைக்குறையான வேலைக்கும் அக்கறையற்ற தீர்மானங்களுக்கும் அது ஒரு சாக்கு போக்காக அமையும். வரிசையில் நிற்காமல் முந்தி போக முயற்சிப்பது, விமானத்தை பிடிப்பதற்கு முட்டாள்தனமாக ஓடுவது போன்ற நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் நியாயம் கற்பிக்கும் ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். கடினமான தீர்மானங்கள் பெரும்பாலும் நல்ல தீர்மானங்களாக இருக்கும். துவக்கத்தில் 10 நிமிடம் முன்னதாக என்பது முட்டாள்தனமாக படலாம். ஆனால் இன்றைய இயந்திரத்தனமான ஓட்டத்திற்கு அதுதான் நிவாரணம். அது இன்றைய மனிதன் சந்திக்கும் பெரும்பாலான மன அழுத்த பிரச்சனைகளுக்கான ஒரு சிறந்த மருந்து. நீங்கள் நெருக்கடியை சந்திக்காமல் இருப்பதை அது உறுதி செய்யும். 10 நிமிடம் முன்னதாக என்பது என் இதயம் 10 முறை குறைவாக துடிக்கும் என்று பொருள்படும். அதாவது என்னால் கூடுதலாக 10 வருடங்கள் வாழ முடியும். 7வது தலைப்பு, இருக்கும் இடத்திற்கும் இருக்க போகும் இடத்திற்கும் நடுவில் உள்ள இடைவெளிதான் கனவுகள். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று தொடங்கும் வரலாற்று புகழ்மிக்க ஒரு சொற்பொழிவில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாள் இந்த தேசம் விழித்தெழுந்து அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டவர்கள் என்ற உண்மை தானாகவே வெளிப்படையாக தெரியும்படி நாம் நடந்து கொள்வோம் என்ற தன் கோட்பாட்டின் உண்மையான அர்த்தத்தை வாழ்ந்து காட்டும் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. ஜார்ஜியாவின் செங்குன்றுகளில் முன்னாள் அடிமைகளின் மகன்களும் அடிமைகளின் உடைமையாளர்களின் மகன்களும் சகோதரத்துவம் என்ற மேசையில் ஒன்றாக அமர முடியும் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. தங்கள் தோலின் நிறத்தால் சீர்தூக்கி பார்க்கப்படாமல் தங்கள் நடத்தையின் தரத்தால் சீர்தூக்கி பார்க்கப்படும் ஒரு தேசத்தில் ஒரு நாள் என் 4 சிறு குழந்தைகளும் வாழ்வார்கள் என்று ஒரு கனவு எனக்கு இருக்கிறது. இந்த விசுவாசத்துடன் என்றேனும் ஒரு நாள் நாம் சுதந்திரமாக இருப்போம் என்ற அறிதலில் நம்மால் இணைந்து வேலை செய்ய முடியும், பிரார்த்திக்க முடியும், போராட முடியும், இணைந்து சிறைக்கு செல்ல முடியும், விடுதலைக்காக இணைந்து நிற்க முடியும். அமெரிக்கா ஒரு தலை சிறந்த நாடாக விளங்க வேண்டும் என்றால் இது கண்டிப்பாக உண்மையாக வேண்டும். 40 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக பாராக் ஒபாமா என்ற ஆப்பிரிக்க அமெரிக்கரை தன் அதிபராக தேர்ந்தெடுத்ததன் மூலம் அமெரிக்கா ஒரு புதிய வரலாற்றை தோற்றுவித்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவரது இக்கனவு ஒரு வளமான காலகட்டத்தில் சமூகத்தின் விழிப்புணர்வில் பதிக்கப்படவில்லை. மாறாக கருப்பின மக்களுக்கு வாக்களிக்க கூட உரிமை இல்லாத மோசமான காலத்தில் அவர்கள் மனங்களில் இக்கனவு விதைக்கப்பட்டது. படிப்பறிவின்மை என்ற சாபக்கேட்டிலிருந்து மீள்வதற்கு உதவும் தகவல் தொடர்புகள் சாதாரண மனிதனுக்கும் சுலபமாக
மலிவாக கிடைக்கும் வகையில் ஒரு டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்க திருபாய் அம்பானி கனவு கண்டார். விரைவில் அது நிஜமானது. இதில் உள்ள முக்கியமான விஷயம், 1999 அடிப்படை தகவல் தொடர்பு கட்டமைப்புகள் மிகவும் பிற்பட்ட நிலையில் இருந்தபோது இக்கனவு ரிலையன்ஸ் நிறுவனத்தில் இருந்த நிர்வாகிகளின் மனங்களில் விதைக்கப்பட்டது. ஒவ்வொரு பொருளும் சேவையும் வர்த்தக பொருட்களும் நாளுக்கு நாள் விலையேறிக் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் 1,00,000 ரூபாய் கார் ஒன்றை ரத்தன் டாடா கனவு கண்டார். நானோ என்ற கார் மூலம் அவரது கனவு நனவாகியது. 3 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அயல் நாட்டவர்களின் ஆதிக்கத்தில் நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் மகாத்மா காந்தி ஒரு சுதந்திர இந்தியாவை கனவு கண்டார். உலக தரம் வாய்ந்த விமானங்களை கூட உருவாக்க முடியாத நிலையில் இந்தியா இருந்த போது இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற பிரபலமாக அழைக்கப்பட்ட APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் 3000 ஆண்டு வரலாற்றில் 600 ஆண்டுகளை தவிர இந்நாடு பிறரால் ஆளப்பட்டு வந்துள்ளது. வளர்ச்சி வேண்டுமென்றால் நாடு அமைதியை சந்திக்க வேண்டும். அமைதி வலிமையால் உறுதி செய்யப்படும் என்று கனவு கண்டார். நாட்டை பலப்படுத்த ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டன. இந்தியா விண்வெளியிலும் சந்திரனிலும் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டது. நாம் கனவு காண வேண்டும் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், கனவு கண்ட மாபெரும் மனிதர்கள் அனைவரின் மனங்களிலும் சிறப்பான சாதகமான நேரங்களில் மட்டும் கனவுகள் உதிக்கவில்லை. கடினமான மோசமான சமயங்களிலும் ஒட்டுமொத்த சமூக விழிப்புணர்வு நேர்மறையாக இல்லாத சமயங்களிலும் அவர்கள் கனவுகளை கொண்டிருந்தனர். எல்லா காலங்களிலும் அவர்கள் கனவு கண்டனர். அவர்களது கனவுகளின் வலிமைகளின் மூலம் மட்டுமே நிறுவனங்களும் தேசங்களும் மனித குலமும் உயர்ந்து நின்றது. சிரமமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். கடினமான காலங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆனால் நீங்கள் நிச்சயம் கனவு காண வேண்டும். நீங்கள் இருக்கும் இடத்திற்கும் நீங்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கும் இடையே உள்ள இடைவெளிதான் உங்கள் கனவுகள். ஒருபோதும் நான் அடைவேனா என்பதல்ல கேள்வி. பெரிதாக கனவு காண்பவர்களின் மாபெரும் கனவுகள் எப்போதும் நிறைவேறும். ஒருவரது மனம் எதை நினைத்து அதன் மீது நம்பிக்கை கொள்கிறதோ அதை நிச்சயமாக அடையும். ஒன்றை சாதிக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு வழங்காமல் கடவுள் உங்களுக்கு எந்த ஒரு யோசனையையும் கொடுப்பதில்லை. கனவு காண்பவரது கேள்வி எப்போது நான் அடைவேன் என்பதாகத்தான் இருக்கும். தண்ணீரால் செய்ய முடிவதை பெட்ரோலால் செய்ய முடியாது. துத்தநாகத்தால் செய்ய முடிவதை தங்கத்தால் செய்ய முடியாது. எறும்பின் மெல்லிய உடல்வாகு அது எளிதாக நகருவதற்கு உதவுகிறது. மரத்தின் வளைந்து கொடுக்காத தன்மை அது நிலத்தில் உறுதியாக நிற்க உதவுகிறது. அனைத்து விஷயங்களும் அனைத்து மக்களும் ஒரு குறிக்கோளை அடைவதற்காக தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளனர். என்னை தவிர வேறு யாராக நான் இருக்க முடியும்? எனக்கென்ற பலவீனங்கள் இருந்தாலும் வேறொருவராக மாற நான் ஏன் முயல வேண்டும்? அவரது வலிமைகள் என் மனத்தை கவர்ந்தெழுத்தாலும் நான் இங்கு இருப்பது நானாகவே இருப்பதற்குத்தான். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.